இன்றைய நூலை வெளியிட்டு சிறப்பு படிகள் வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நூலின் முதல் படியை பெற்றிருக்கின்ற மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் அவர்களே, இந்த நூலை எழுதி உரையாசிரியராக உதயமாகி இருக்கின்ற கவிஞர் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களே, இந்த அரங்கத்தை தங்கள் வருகையால் சிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, இந்திய ஆட்சிப் பணியில் இணைத்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே, காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, இலக்கிய ஆர்வலர்களே, படிப்பாளிகளே, படைப்பாளிகளே, நாங்கள் வெற்று தமிழர்கள் இல்லை, வெற்றி தமிழர்கள் என்று பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற இளைஞர்களே, இங்கே இடம் பிடிப்பதற்காக அடம்பிடித்து வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவாழை இலையை விரித்து அதிலே பச்சரிசி சோறை பரிமாறி பதார்த்தங்களையும் பண்ணியங்களையும் பலகாரங்களையும் அங்கே இலையிலிட்டு பாயாசம் பருப்பு வடை என்று பரிமாறி கொட்டி குழம்பாக பரிமாறி பன்னீர் ரசமாக எடுத்து வைத்து கட்டி தயிராக கொடுத்து 10 நிமிடங்களில் நீ உண்டுவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன மனநிலை ஏற்படுமோ அந்த மனநிலையில் இங்கே இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் வந்தால் நாங்கள் எப்படி விருந்துண்ண வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு பயிற்சி தருவது உண்டு. சிறப்பு விருந்தினர் கீழே வைத்துவிட்டால் நீங்களும் உணவை வைத்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த பயிற்சி. அப்போது நாங்கள் கேட்டோம், எப்படி பசியாறுவது? இது போன்ற விருந்துகளுக்கெல்லாம் முன்பே சாப்பிட்டு விட்டு வந்துவிட வேண்டும், அப்போதுதான் பசி யாரும் என்று. அதை போல முன்பே சாப்பிட வழியில்லாததால் இங்கே சாப்பிடுகிற நிலை ஏற்பட்டது. தமிழில் சிறப்பே எதுகையும் மோனையும். நம்முடைய பழமொழிகளில் கூட எதுகை உண்டு, மோனை உண்டு. வித்தார கள்ளி விறகு பொறுக்க போனாலாம், கத்தாழை முள்ளு கொத்தோடு ஏறியதாம் என்று பழமொழியிலேயே எதுகை மோனை உண்டு. இந்த நூலின் சிறப்பு அதன் தலைப்பு, அதில் இருக்கிற எதுகை மோனை. வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. என்னை ஏன் அடைத்திருக்கிறார்கள் என்று யோசித்தேன். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை வாழ்த்துரை இறை. திருக்குறள் என்பது மழலையர் வகுப்பிலிருந்து முனைவர் பட்டம் வரை முயல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதால் அது சரித்திர புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது. அதை நாம் நம் அனுபவத்திற்கேற்ப விரித்து பார்க்க முடியும். திருக்குறள் விண்ணாக இருக்கிறது, நாம் விடிகளாக இருக்கிறோம். அது கடலாக இருக்கிறது, நாம் படகாக இருக்கிறோம். அது குளமாக இருக்கிறது, நாம் குவளையாக இருக்கிறோம். அது பூங்காவாக இருக்கிறது, நாம் பூங்கொத்தாக இருக்கிறோம். அது கடற்கரையாக விரிந்திருக்கிறது, நாம் கிளிஞ்சல்களாக இருக்கின்றோம். அதனால்தான் உலக அறிஞர்களெல்லாம் அதை உரசி உணர்ந்து உச்சி முகர்ந்து உச்சரித்திருக்கிறார்கள். ஆல்பர்ட் ஸ்வைட்சர், ஏஏ மேக்டொனல், வாட், ஏரியல், போப் என்று எண்ணற்ற உலக அறிஞர்கள் அதை உச்சத்தில் வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த திருக்குறளின் எல்லா வரிகளுமே மேற்கோள் காட்டப்படுகிறது. உலகத்திலேயே
எல்லா வரிகளும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு நூல் திருக்குறளாகத்தான் இருக்க வேண்டும். எப்போதும் அன்பால் தான் வெல்ல முடியும், அதிகாரத்தால் வெல்ல முடியாது. ஆனால் அதிகாரத்தால் ஒருவர் தான் வென்றார், அவர் திருவள்ளுவர். அது 144 அல்ல, 133 வென்றார். திருக்குறளுக்கு கைக்குழல் விளக்கோடு வந்து பலரும் அதன் நுட்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கின் ஒளி இன்னொரு விளக்கின் ஒளிக்கு ஒருபோதும் பகைமையாக இருந்ததில்லை, அனுசரணையாகத்தான் இருந்தது. ஆனால் எத்தனை விளக்குகளையும் தாண்டி பகலாக இருக்கிறது திருக்குறள். சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று ஷேக்ஸ்பியர் குறிப்பிட்டார். அப்படி சுருக்கத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்லுகிற போது பல சொல்ல காமுறுவார், மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்று குறிப்பிடுகிறார். சுருக்கமே அறிவின் ஆன்மா என்பதற்கான அடையாளமாக திகழ்கிறது திருக்குறள். அதனால்தான் இன்றும் திருக்குறளை பற்றி எழுத வேண்டிய தேவை இருக்கிறது. நூலாசிரியர், பல உரையாசிரியர்கள் தங்கள் கைத்திறத்தால் திருக்குறளில் மங்கி கிடந்த, இல்லை மறைந்து கிடந்த பல மணிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். பர்வீன் சுல்தான் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 12 வயதில் திருக்குறளை நேசிக்க தொடங்கி 72 வயதில் உரை எழுதியிருப்பதாக அவர் தன்னுடைய முன்னுரையில் தெரிவிக்கின்றார். 60 ஆண்டுகள் அவரிடம் ஊறியிருக்கிறது. ஒரு மணிவிழா காலம் ஊறியதால் மணிமணியான கருத்துகளோடு திருக்குறளை எழுதியிருக்கிறார். அவர் இதுவரை நான் என்கின்ற 28வது வயதில் சுயத்தை அறியும் பொருட்டு சுயசரிதை நூலை ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் 78வது பக்கத்தில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் திருக்குறளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பரவி வருகிறது, அதை தவிர வேறில்லை என்று சொன்னதை கேட்டு இரவு முழுவதும் திருக்குறளை உரசி பார்த்து அதில் தலை தட்டுகிறதா என்று பரிசோதித்து மாமுன் நிறையும் விளமுன் நேரும் காய்முன் நேரும் வந்ததால் திருக்குறளிடம் தோற்றதால் அவர் வெண்பாவிலே வென்றதாக குறிப்பிடுகிறார். கல்லூரிக்கு சென்றபோது அங்கே உணவகத்திலே தாமதமாக உணவை கொண்டு வந்த சிறுவனிடம் வெண்பாவில் ஒன்று சொல்லு என்று சொன்னபோது, ஏண்டா இதற்கு போய் இவ்வளவு நேரமா, போண்டா எடுத்து போ என்று வெண்பாவிலேயே சொன்னதாக அவர் தெரிவிக்கின்றார். அவர் கூறியதை போல திருக்குறள் என்பது நெகிழ்ச்சியுடைய ஒன்றாக இருக்கிறது. அதை காலத்திற்கு ஏற்ப நாம் உரை கொண்டு மகிழ்ந்து திரும்ப திரும்ப வாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய மூளையே நெகிழ்ச்சி கொண்டதாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் கற்க கற்க நம்முடைய மூளை அதற்கேற்ற வடிவத்தை பெற்று புதினவற்றை கற்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உப்பமைந்தற்றால் புலவி என்று ஒரு வரியை திருக்குறளில் பார்க்கிறோம். உப்பு மட்டுமா உணவுக்கு சுவை சேர்க்கிறது? இனிப்பும் சேர்க்கிறது, புளிப்பும் சேர்க்கிறது, காரமும் சேர்க்கிறது, துவர்ப்பும் சேர்க்கிறது. ஆனால் உப்பமைந்தற்றால் புலவி என்று சொன்னதற்கு நாம் பொருளாதார ரீதியாக, அறிவியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, வரலாற்று ரீதியாக உரசி பார்க்க முடியும். உப்பு ஒன்றுதான் எளிய மக்களும் பயன்படுத்துகின்ற ஒன்று. பணக்காரர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சர்க்கரையை பயன்படுத்துவார்கள், ஆனால் அவர்கள் கூட உப்பை அளவோடு தான் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் அயோடினை எதில் கலப்பது என்கின்ற போது அதை உப்பில் கலக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். மகாத்மா காந்தியடிகள் உப்புக்காக போராட்டம் நடத்தியது எளிய மக்களுக்கும் தேவையானது என்கின்ற காரணத்தால். உயிரினங்கள் கடலில் தான் தோன்றியது, கடலே உப்பு கொண்டது. நம்முடைய கண்ணீர், வியர்வை, இரத்தம் அனைத்திலும் உப்பு இருக்கிறது. எனவே உப்பு தான் நம் உடலே ஊறி இருக்கிறது. பரமசிவன் அவர்கள் குறிப்பிடுகிற போது இனிப்பு புளிப்பு என்கின்ற எல்லாவற்றிலுமே உப்பு வருகிறது என்று தன்னுடைய பண்பாட்டு அசைவுகள் என்கின்ற நூலிலே குறிப்பிடுகிறார்.
வள்ளுவர் காலத்திலே சர்க்கரை இல்லை, வெல்லம்தான். அப்போது மிளகுதான் இருந்தது, மிளகாய் இல்லை, தக்காளி இல்லை. இவற்றையெல்லாம் ஐரோப்பியர்கள் தான் இந்தியாவிற்கு கொண்டு வந்தார்கள். அதனால் உப்பை தண்ணீரில் கரைத்தால் கரைந்தது யாருக்கும் தெரியாது. வேறு எதையாவது கரைத்தால் கரைத்தது மற்றவர்களுக்கு தெரியும். அதை போல கணவன் மனைவியிடையே இருக்கிற அந்த ஊடல் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உப்பமைந்தற்றால் புலவி என்று திருவள்ளுவர் எழுதினார் என்று நாம் பொருள் கொள்ள முடியும். இந்த வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்கின்ற இந்த உரையில் பல்வேறு புதிய நுட்பங்களை, புதிய கருத்துக்களை உரையாசிரியர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பர்வீன் சுல்தானா அவர்கள் கூறியதைப் போல அறிவு வணக்கம் என்று கடவுள் வாழ்த்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சிறந்த உரை என்றால் அதற்கு ஆர்கானிக் யூனிட்டி, ஒழுங்கமைதி இருப்பது மிகவும் முக்கியம். அந்தனர் என்பதற்கு அந்தனர் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்கின்ற அந்த குறளுக்கு அந்தனர் என்கின்றதற்கான பொருளை இறைவன் என்று கூறாமல் 30வது குறளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற செந்தன்மை பூண்டொழுகுபவர் என்கின்ற அந்த பொருளை கொண்டு வந்து அவர் பொருத்தி இருப்பது மிகவும் சிறப்பு. நீத்தார் பெருமை என்பதிலும் அவர் நீத்தவர்கள் என்பவர்கள் கோபத்தையும் நீத்தவர்களாக இருந்தால்தான் பெருமையாக இருக்க முடியும் என்பதனால் பரிமேலழகர் உரையிலும் மணக்குடவர் உரையிலும் மாறுபட்டுத்தான் காளிங்கர் உரை செய்திருக்கிறார். அவரும் கோபத்தை கடக்கிறவர்கள்தான் நீத்தவர்கள் என்று கூறியிருக்கிறார். புதல்வரை பெறுதல் என்றுதான் மக்கட்பேறு என்கிற அதிகாரத்திற்கு பரிமேலழகர் உரை எழுதினார். அதை மணக்குடவர் தான் மக்கட்பேறு என்று எழுதினார். அதிலே குழல் இனிது யாழ் இனிது என்கின்ற அந்த குறள் இங்கர்சாலுக்கு மிகவும் பிடித்த குறள். குழலையும் யாழையும் திருவள்ளுவர் ஏன் குறிப்பிட்டார் என்பதை நித்திய சைத்தன்யபதி கூறுகிற போது, குழல் என்பது வாயிலே வைத்து இசைக்கக்கூடியது, யாழ் என்பது விரல்களில் வைத்து இசைக்கக்கூடியது. குழந்தைகளை முத்தமிட்டும் கைகளால் தடவியும் கொஞ்சுவதனால் குழலையும் யாழையும் கொண்டு வந்தார் என்று அவர் குறிப்பிட்டார். ரகரம் தமிழுக்கு சிறப்பு. குடலிலும் ரகரம் இருக்கிறது, யாழிலும் ரகரம் இருக்கிறது, மடலையிலும் ரகரம் இருக்கிறது. இந்த குறளுக்கு குறிப்பிடுகிற போது எந்த இசைக்கருவியாலும் மீட்ட முடியாத இசை மொழி மடலை மொழி என்கின்ற பொருளை உரையாசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. காய் இருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னால் காயை கவரக்கூடாது என்பது அல்ல, எந்த பருவத்தில் எது தேவையோ அதை கவர வேண்டும் என்று பொருள். உதாரணமாக மாவடு வேண்டும் என்றால் பிஞ்சில் கவர வேண்டும், ஊறுகாய் வேண்டும் என்றால் காயில் கவர வேண்டும், நாம் பறித்து சாப்பிட வேண்டும் என்றால் கனியில் சாப்பிட வேண்டும். எந்த பருவத்தில் நாம் அதை பயன்படுத்துகிறோமோ அந்த பருவத்தில் தான் கவர வேண்டும். உரையாசிரியர் அவர்கள் ஒரு மரத்திலே இனிப்பான கனிகள் இருக்கிற போது புளிப்பான கனிகளை நாம் ஏன் பறித்து சாப்பிட வேண்டும் என்று அதற்கான விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்வதை பெரும்பான்மையாரோடு சேர்ந்து வாழ்வது என்கின்ற பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பெரும்பான்மையானவர்கள் தவறாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் ஜாயினிங் த மெஜாரிட்டி என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பதத்துக்கு பொருள் இறந்து போவது என்று பொருள். ஏனென்றால் இதுவரை இறந்தவர்கள் எண்ணிக்கை வாழ்கிறவர்கள் எண்ணிக்கையை விட அதிகம் என்பதனால்தான் ஜாயினிங் த மெஜாரிட்டி என்று சொல்வார். அதற்கு உரையாசிரியர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் என்பதற்கு உயர்ந்த நெறிகளோடு வாழ்கிறார்களே அவர்களை பின்பற்றுவது என்று தெளிவான விளக்கத்தை சொல்கிறார். பல நேரங்களில் குறைவானவர்கள்தான் நெறியோடு வாழ்வார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் உலகத்திற்கு மாறாக இருப்பார்கள், தங்கள் காலத்தை மீறி சிந்திப்பார்கள். காலம் அவர்களை தாண்டி செல்கிறது. அதனால் ஒரு கட்டத்தில் மக்களும் அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். தீயவர்களோடு சேரக்கூடாது என்று சொல்கிற போது தீயை உதாரணமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அதை பற்றி கூறுகிற போது தீயை போல தீயவர்கள் கெட்டவர்கள் என்கின்ற விளக்கத்தை தான் பலரும் கூறுகிறார்கள். ஆனால் உரையாசிரியர் தீயினால் சில நன்மைகளும் உண்டு என்கிறார்.
மனிதகுலம் முன்னேறியதற்கு காரணமே அவர்கள் நெருப்பை பயன்படுத்த கற்றுக்கொண்டதால் தான். மற்ற எல்லா விலங்குகளும் நெருப்பை கண்டால் அஞ்சி ஓடும். மனிதன் மட்டும்தான் நெருப்பை பயன்படுத்த கற்றுக்கொண்டான். அவன் சமைத்து சாப்பிட கற்றுக்கொண்டதனால்தான் நீளமான அவன் குடல் குறுக முடிந்தது. அதனால் 400 கிராம் மட்டுமே சிம்பன்சிகளுக்கு இருந்த மூளை அவனுக்கு 1400 கிராமாக இருந்தது. 1400 கிராமாக இருந்ததனால்தான் இந்த உரையை வெளியிட முடிகிறது, இத்தனை பேர் கேட்கவும் முடிகிறது. அதனால் அவர் சொல்கிறார், தீக்கு சில நன்மைகள் இருக்கின்றது என்று. நேரமாகிவிட்டதால் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். மக்கட்பண்பை பற்றி கூறுகிற போது நமது கவிஞர் அவர்கள், வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பு இல்லாதவர்களை மரம் என்றா சொன்னீர்கள், மரம் என்றால் அவ்வளவு மட்டவுமா என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார். 1996 கலைவாணர் அரங்கத்தில் பெய்யென பெய்யும் மழை என்கின்ற அவருடைய கவிதை நூல் வெளியீட்டின் போது ஆக்கிரமித்திருந்த ஒரு மூதாட்டிக்கு சார்பாக ஒரு கவிதையை பற்றி பேசுகிற போது, இந்த கவிதை அரசுக்கு எதிரானதல்ல, மூதாட்டிக்கு ஆதரவானது என்று எழுதியிருப்பார். அதை போல அவர் எழுதிய இந்த கவிதை வள்ளுவருக்கு எதிரானதல்ல, மரத்துக்கு சார்பானது. அதனால்தான் மக்கட்பண்பை பற்றி பேசுகிற போது மரம் என்பது ஓரறிவு கொண்டது, மக்கட்பண்பு இல்லாதவர்கள் ஓரறிவு மட்டுமே கொண்டவர்கள். தொல்காப்பியர் கூறுவதைப் போல ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே, ஆறறிவதுவே அவற்றுடன் மனனே, மனன் இருக்கிறவர்கள் ஆறறிவோடு இருக்கிறவர்கள் மக்கட்பண்போடு இருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். இப்படி இந்த குறட்பாக்கள் தோறும் விதவிதமான பொருட்களில் அவர் உரை எழுதியிருக்கிறார். காலத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரையாக அது மலர்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு, நாம் அனைவருமே திருக்குறளுக்கு உரை எழுத முடியும். சிறந்த உரை என்பது திருக்குறளின்படி வாழ்வதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.